வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஜோதிடத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான, ஆனா நிறைய பேரால அடிக்கடி தப்பா புரிஞ்சுக்கப்படுற ஒரு லக்னத்தை பத்தி தான் இந்த மூலக்கட்டுரையை அடிப்படையா வச்சு நாம இன்னைக்கு ஆழமா அலச போறோம். அதுதான் விருச்சிக லக்னம். சரி, நேர விஷயத்துக்கு போயிடலாம். இந்த ஒரு வரிய கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். நெருப்பை தன்னுள் வைத்திருக்கும் நீர். அட, இது என்னடா முரண்பாடா இருக்கேன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா விருச்சிக லக்னக்காரங்களோட மொத்த கேரக்டரையும் இதை விட சிறப்பா சுருக்கமா சொல்லவே முடியாது. அவங்கள பத்தி முழுசா புரிஞ்சுக்க இதுவே ஒரு சூப்பரான தொடக்கம். அவங்களோட மைண்ட் செட் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஜோதிட ரீதியா அவங்களுக்கான அடிப்படை என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ராசி சக்கரத்துல 8வது வீடு தான் இந்த விருச்சிக லக்னம். இதோட அதிபதி யாருன்னு பார்த்தா செவ்வாய் கிரகம். இவங்க வெளியில பார்க்கறதுக்கு ரொம்ப அமைதியா கூலா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள ஒரு பெரிய எரிமலை அளவுக்கு எனர்ஜியை மறைச்சு வச்சிருப்பாங்க. இதுதான் அவங்களோட பேஸ். சரி, அவங்களோட அடிப்படை என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ அவங்க வெளி உலகத்துக்கு எப்படி தங்களை காட்டிக்கிறாங்க அப்படிங்கிற முதல் பகுதியை பார்க்கலாம். இவங்களோட தோற்றத்திலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? அவங்களோட அந்த அப்பியரன்ஸே எல்லார் கவனத்தையும் அப்படியே ஈர்த்துடும். குறிப்பா அவங்களோட கண்கள் ரொம்ப கூர்மையா நம்மள ஊடுருவி பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு விதமான காந்த சக்தி அவங்க கிட்ட இயற்கையாவே இருக்கும். ஆனா இதுல ட்விஸ்ட் என்னன்னா, அவங்க முகத்தை வச்சு அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கன்னு உங்களால கொஞ்சம் கூட கண்டுபிடிக்கவே முடியாது. அம்புட்டு சீக்ரெட். அவங்க வெளியே எப்படி நடந்துப்பாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். எந்த ஒரு காரியத்தையும் ரொம்ப அவசரப்பட்டு செய்ய மாட்டாங்க. மெதுவா நிதானமா செஞ்சாலும் ஆரம்பிச்ச வேலையை முடிக்காம விடவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட அந்த மறுபிறவி எனர்ஜி ஒன்று இருக்குங்க. அதாவது எத்தனை முறை கீழே விழுந்தாலும் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி திரும்ப திரும்ப எழுந்து வருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு அசாத்தியமான விடாமுயற்சி அவங்க கிட்ட இருக்கு. மேலோட்டமா அவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தோம். இப்போ 2வது பகுதியில அவங்களோட ஆழமான மனநிலை, அதாவது அவங்க மைண்ட் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். நீங்க ஒருவேளை விருச்சிக லக்னக்காரரா இருந்தா நான் இப்போ சொல்ல போற விஷயம் உங்களுக்கு ரொம்பவே கனெக்ட் ஆகும். இவங்க ஆழமான நீர் மாதிரி, மேல பார்க்க சலனமே இல்லாத அமைதியான குளம் மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளக்குள்ள பலவிதமான உணர்ச்சிகள் ஒரு சூறாவளி மாதிரி சுழந்துகிட்டே இருக்கும். வெளியில எதையுமே காட்டிக்க மாட்டாங்க. இதுல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்னு இருக்கு. இவங்க அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நம்பிட மாட்டாங்க. ரொம்ப டைம் எடுத்துப்பாங்க. ஆனா ஒரு தடவை நம்பிட்டாங்கன்னா அவங்களுக்காக எதை வேணாலும் செய்வாங்க. முகஸ்துதிக்காக ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டாங்க. கசப்பா இருந்தாலும் உண்மைய நறுக்குன்னு முகத்துக்கு நேரா சொல்லிடுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்களோட ஆராய்ச்சி பண்ற குணம். ஒரு பிரச்சனைன்னா மேலோட்டமா பார்க்காம அதோட ஆணிவேர் வரைக்கும் போய் ஆராய்வாங்க. அதனாலேயே இவங்க இயல்பாகவே மிகச்சிறந்த இன்வெஸ்டிகேட்டராவோ ஆராய்ச்சியாளராகவோ வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சரி, இப்போ 3வது பகுதியில இந்த குணங்கள்லாம் அவங்களோட தொழில் வாழ்க்கையில எப்படி பிரதிபலிக்குது, அங்க அவங்க எப்படி ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இவங்களோட வெற்றி பாதைகளை கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். மருத்துவம், குறிப்பா சர்ஜன்ஸ், ராணுவம், உளவுத்துறை மாதிரியான பாதுகாப்புத் துறைகள், ஐடி ஃபீல்டில் டேட்டா மைனிங், அப்புறம் ஜோதிடம் மாதிரியான மறைபொருள் அறிவியல்கள், இந்த எல்லா துறைகளுக்கும் என்ன தேவைன்னு யோசிச்சு பாருங்க. அதீத கவனம் வேணும், மறைஞ்சிருக்கிற விஷயங்களை கண்டுபிடிக்கணும், ரொம்பவும் நெருக்கடியான சூழ்நிலையில கூலா வேலை செய்யணும். இந்த குணங்கள் எல்லாம் விருச்சிக லக்னக்காரங்களுக்கு இயற்கையாவே இருக்குல்ல. அதான் அவங்க இந்த ஃபீல்டில் மாஸ் பண்றாங்க. வேலைய பத்தி பேசிட்டோம். இப்போ 4வது பகுதியில அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை, அதாவது உறவுகள் மற்றும் குடும்பத்துல அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு பார்க்கலாம். உறவுகளை பொறுத்த வரைக்கும் இவங்க ரொம்ப ரொம்ப சீரியஸான ஆட்கள். மேலோட்டமான நட்போ காதலோ இவங்களுக்கு செட் ஆகாது. தன்னோட குடும்பத்தை யாரு கண்ணும் பட்டுடாம அவ்வளோ பாதுகாப்பா பார்த்துப்பாங்க. ஆனா அதே சமயம் நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு இவங்க பிடிக்கிற அதீத பிடிவாதத்தால உறவுகளுக்குள்ள சில விரிசல்கள் வரவும் வாய்ப்பு இருக்கு. இதுல சோர்ஸ் மெட்டீரியல் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த சொல்லுது. இவங்களுக்கு அமையிற லைஃப் பார்ட்னர் பெரும்பாலும் ரொம்ப அமைதியானவங்களா இருப்பாங்களாம். ஏன்னா இவங்களோட 7வது வீடான ரிஷபம் சுக்கிரனோட ஆதிக்கத்துல இருக்கிறதால இவங்களோட பிடிவாதத்தையும் கோபத்தையும் பேலன்ஸ் பண்ற மாதிரி ஒரு அமைதியான துணை இவங்களுக்கு இயற்கையாவே அமைஞ்சிடுமா. எப்படிப்பட்ட பொருத்தம் பாருங்க. எந்த ஒரு விஷயத்தை பத்தி ஆராயும் போதும் அதோட 2 பக்கத்தையும் பார்க்கணும் இல்லையா? அதனால 5வது பகுதியில இவங்களோட மிகப்பெரிய பலம் என்ன, பலவீனம் என்னன்னு பார்க்கலாம். இவங்களோட பலத்தையும் பலவீனத்தையும் ஒப்பிட்டு பார்த்தா அது ஒரு மிகப்பெரிய முரண்பாட்டை நமக்கு காட்டுது. அதாவது எந்த ஒரு அசாத்தியமான மன வலிமை மற்றும் ஞாபக சக்தி இவங்கள பெரிய பெரிய நெருக்கடிகள்ல இருந்து காப்பாத்துதோ, அதே ஞாபக சக்தி தான் இவங்கள பழிவாங்குற எண்ணத்திலையும் சிக்க வைக்குது. ஆமாங்க, யாராவது ஒரு சின்ன துரோகம் பண்ணிட்டாலோ காயப்படுத்திட்டாலோ அதை இவங்க வாழ்நாள் முழுக்க மறக்கவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட இருக்கிற அதீத சந்தேக குணத்தாலையும் எதையும் ரகசியமா வச்சுக்கிற சுபாவத்தாலையும் மத்தவங்க இவங்களை அடிக்கடி தப்பா புரிஞ்சுக்குவாங்க. இதுதான் இவங்களோட உச்சக்கட்ட பலமும் அதே சமயம் அவங்களுக்கான மிகப்பெரிய சவாலும்.
நம்மளோட இந்த தேடலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இவங்க குணாதிசயங்களை எல்லாம் தீர்மானிக்கிற அந்த ஒரு முக்கியமான காரணிய பத்தி இப்போ பேசியே ஆகணும். அந்த காரணி வேற யாரும் இல்ல, செவ்வாய் தான். ஒருத்தரோட ஜாதகத்துல செவ்வாய் எந்த இடத்துல இருக்காரு அப்படிங்கறத பொறுத்து தான் எல்லாமே மாறுது. செவ்வாய் ரொம்ப பலமா இருந்தா அவங்கக்குள்ள இருக்கிற அந்த நெருப்பு அவங்கள ஒரு மிகச்சிறந்த அட்மினிஸ்ட்ரேட்டராகவும் ஒரு பவர்ஃபுல்லான லீடராகவும் மாத்திடும். ஆனா அதுவே செவ்வாய் பலவீனமா இருந்தா அந்த நெருப்பு தேவையற்ற கோபமாவும் விரக்தியாவும் மாறி அவங்களே அழிச்சுக்கிற நிலைமை கொண்டு போயிடும்னு மூலக்கட்டுரை ரொம்ப தெளிவா குறிப்பிடுது. இந்த மொத்த தகவல்களும் நமக்கு உணர்த்துற ஒரு அற்புதமான ஆழமான கேள்வியோட இதை நான் நிறைவு செய்றேன். வெல்ல முடியாதவரா மாற உங்களால கடந்த காலத்தை மன்னிக்க முடியுமா? இதுதாங்க அந்த கேள்வி. குறிப்பா விருச்சிக லக்னக்காரர்கள் மத்தவங்கள மன்னிக்கிறதையும் கடந்த காலத்துல நடந்த கசப்பான விஷயங்களை மறந்துட்டு மூவ் ஆன் ஆகிறதையும் மட்டும் கத்துக்கிட்டாங்கன்னா இந்த உலகத்துல அவங்கள தடுத்து நிறுத்த யாராலையும் எந்த சக்தியாலையும் முடியாது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமா இது உங்களை சிந்திக்க வச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான தகவல்களோட அடுத்த முறை நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர்.